ரூத்தின் சரித்திரத்தை நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான பல பாடங்களை நாம புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு உதவி செய்து வருகிறது. தொடர்ந்து இந்த நாள்லையும் நாம சிந்திக்க போகிற வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்துல இந்த வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இந்த ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தை நம்ம சென்ற வாரத்திலிருந்து சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். இங்க நடக்கிற சம்பவம் நமக்கு நல்ல தெரிந்த சம்பவம். நகோமி இப்போ மோவாப் தேசத்துல இருக்கிறாள். தன்னுடைய கணவனையும் 2 மகன்களையும் இழந்து பல துன்பங்களை அனுபவித்து தன்னுடைய 2 மருமகளோடு மோவாப் தேசத்துல இருக்கிற போது ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார். அவ விட்டு வந்த அவளுடைய தேசமாகிய பெத்லகேம்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார், கொடுத்தார் என்கிற அந்த ஒரு நல்ல செய்திய மோவாப் தேசத்துல இருக்கும் போது நகோமி கேள்விப்பட்டு அங்கிருந்து புறப்பட கிளம்பினாள் என்பதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை ஒரு பொதுவான தலைப்புல நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தம்முடைய மக்களை சந்திக்கும் தேவன், தம்முடைய மக்களை சந்திக்கும் தேவன். சென்ற வாரம் இதுல ஒரு பகுதியை நாம் சிந்தித்து பார்த்தோம். இந்த சந்தித்தல் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். சந்தித்தல் என்பது அக்கறையோடு கவனித்தல், இரக்கத்தோடு விசாரித்தல் என்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறதுன்றத நாம சிந்தித்து பார்த்தோம். ஆண்டவர் தம்முடைய மக்களை சந்திக்கிறவராக இருக்கிறார், இரக்கத்தோடு அவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அக்கறையோடு அவர்களுடைய வேண்டுதல்களை ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் என்பதை வேதத்துல சில உதாரணங்கள் மூலமாக நாம சிந்தித்து பார்த்தோம். இது முதல்ல பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கு என்ன காரணம், அதுதான் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத சத்தியங்க. நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தேவன் தம்முடைய மக்களை சந்தித்தார் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும். ஒருவேளை இந்த கேள்வியை உங்க இருதயத்துல கேட்டு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பதில்கள் வரும். அதுல முதலாவது சிலர் என்ன யோசிக்கலாம், கர்த்தரிடமிருந்து தங்களுடைய பாவத்தின் காரணமாக துன்பத்தை அனுபவித்த மக்கள் மனம் திரும்பி தங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் சரி செய்து கொண்டதை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு இறங்கி உதவி செய்தார் என்று நினைக்கலாம். இது ஒரு சிலருடைய எண்ணமாக இருக்கலாம். ஆண்டவர் பாவத்தை விசாரிக்கிற தேவன். அவர் பாவத்தை விசாரிக்கிற போது நிச்சயமாக அது பல துன்பங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கும். அப்படி துன்பங்களை நாம அனுபவிக்கிற போது நம்முடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினதின் காரணமாக, நம்முடைய மனம் திரும்புதலை பார்த்து அதன் காரணமாக கர்த்தர் இறங்கி நமக்கு உதவி செய்கிறார் என்று சிலர் நினைக்கிறாங்க. நான் சொன்ன இதுல தவறு இல்லை, அதுல உண்மை இருக்கிறது. நிச்சயமாக மனம் திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதம் 50 கடைசி வசனத்துல பார்த்தோம்னா சங்கீதக்காரன் அதை குறிப்பிட்டிருக்கிறார். மனம் திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்கிறார். அது உண்மைதான், அதுல தவறு இல்லை. இரண்டாவது, வேறு சிலர் என்ன நினைக்கலாம், ஐயோ ரொம்ப காலமா அவங்க துன்பத்தை அனுபவிச்சுட்டாங்க, அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா இவ்வளோ நீண்ட காலமா இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களே என்று பார்த்து அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார் என்று நினைக்கிறார்கள். இதுல பெருமளவு உண்மை இல்லை, ஆனாலும் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்கிறது.
இப்படி பல காரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போனாலும் இதுலெல்லாம் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் எப்பவுமே வேதத்தை நம்ம பார்க்க வேண்டிய பார்வையோடு பார்த்து அணுக வேண்டிய விதத்தோடு அணுகுவதுதான் சிறந்தது. சென்ற வாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஒரு விஷயத்துக்கான பதில் நமக்கு கிடைக்கணும்னா மனிதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து அதுக்கான பதிலை தேட ஆரம்பிச்சோம்னா அது தவறுல தான் போய் முடியும். நாம ஒன்ன யூகிப்போம், நாம ஒன்ன புரிந்து கொள்வோம், நாம ஒன்ன அனுமானம் பண்ணி இதனால தான் இருக்கும்னு நினைப்போம். ஆனா அந்த அனுமானத்துக்கு யூகத்துக்குலாம் இடம் கொடுக்க கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை சரியா புரிந்து கொள்ளணும்னா, அதுவும் குறிப்பாக கடவுளை பற்றிய காரியங்களை, கடவுள் தம்முடைய மக்களோடு இடைப்படுகிற காரியங்களை, இதெல்லாம் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய பார்வையிலிருந்து அந்த விஷயத்தை பார்த்து புரிந்து கொள்வதுதான் சரியானது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? நகோமி மோவாப் தேசத்துல கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அந்த செய்தியை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை கேள்விப்பட்டு நகோமி போய் பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு, அதை விட்டுருவோம். ஆனா இப்ப நம்ம அந்த செய்தியில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா அந்த செய்தி அவ்வளவு முக்கியமான செய்தி. கர்த்தர் தம்முடைய மக்களை சந்தித்தார். ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம், கர்த்தர் தம்முடைய மக்களை ஏன் சந்தித்தார்? அவர் சந்திப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது? அப்ப மனிதர்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தோம்னா பல காரணங்களை சொல்லலாம். மனம் திரும்புதலை சொல்லலாம், ரொம்ப காலம் துன்பத்தை அனுபவிச்சதுன்னு இப்படி காரணங்களை சொல்லலாம். ஆனா அவைகள் காரணமாக இருக்கிறதா? வேத கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது, கடவுளினுடைய பார்வையில அதை அணுகுகிற போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நகோமியினுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, அன்றைக்கு பெத்லகேமுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, இஸ்ரவேலர் மக்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, இன்றைக்கும் இது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையிலே உண்மை. என்னது? நான் சரியானதுனால கர்த்தர் எனக்கு இறங்கி உதவி செய்கிறார், நான் மனம் திரும்பினால கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்று எப்பொழுதுமே நம்முடைய நிலையிலிருந்து கர்த்தரை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய நிலையிலிருந்து நாம் கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா, கர்த்தருக்கு முன்பாக யாரை கொண்டு வந்து நிறுத்துறோம்னா நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அது ரொம்ப தவறானது, தவறான அணுகுமுறை. இந்த உலகத்துல பல தவறான போலி போதனைகள் எல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். மனிதர்களை முன்வைத்த போதனை எப்பவுமே அது தவறு, அது போலி போதனைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப காட் சென்டர்டு பிரீச்சிங்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கடவுளை மையமாக கொண்ட சிந்தனையும் பிரசங்கமும் அவசியமாக இருக்கு. இப்ப தேவன் தம்முடைய மக்களை சந்தித்தார்னா அதுக்கு என்ன காரணம்? வேதத்தை பார்த்தா அதுக்கு 3 காரணங்களை வேதம் முன்வைக்கிறது. அந்த 3 காரணங்களை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். தேவன் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம் அது அவருடைய குணாதிசயம். கடவுளுடைய குணாதிசயத்தில் அது நிலை நிற்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ அல்லது ஒரு கூட்ட மனிதர்களுக்கோ தன்னுடைய இனமாகிய தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கோ அல்லது முழு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கோ கடவுள் இறங்கி உதவி செய்ய வேண்டுமானால் அது முதலாவது எதில் நிலை நிற்கிறது என்றால் அவருடைய குணாதிசயத்தில் நிலை நிற்கிறது. இரண்டாவது, இது ரொம்ப விசேஷம், இது அவருடைய மக்களோடு தொடர்புடையது, அவருடைய உடன்படிக்கை. கர்த்தர் தம்முடைய மக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் காரணமாகவே அவர் இறங்கி உதவி செய்கிறார். மூன்றாவது, கடவுள் தம்முடைய மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ப்ராமிஸ். அந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார். 3 காரியம் சொன்னேன். அவருடைய குணாதிசயம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்கு தத்தம். அப்ப கடவுள் அன்றைக்கு அந்த பெத்லகேமுக்கு இறங்கி உதவி செய்தார் என்றால் அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கிறதுனா இந்த 3 தான் காரணம். மனிதர்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, முன்னிறுத்தி
நாம பார்க்க கூடாது. சோ இதை ஒன்னொன்னையும் நம்ம விளக்கமா பார்க்கும்போது அதை சரியாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது கடவுளுடைய குணாதிசயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சென்ற வருடம் முழுமையாகவே கடவுளுடைய குணாதிசயங்களை ஒவ்வொரு குணாதிசயமாக விவரமாக நாம பார்த்திருக்கிறோம். அதுல ரொம்ப அற்புதமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, கடவுளிடத்துல காணப்படக்கூடிய எல்லா குணாதிசயங்களுமே அற்புதமானது. அதுல ரொம்ப விசேஷம் கடவுள் நம்மோடு இடைப்படுகிற அந்த அற்புத குணாதிசயம் அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம். எசேக்கியேல் 16வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற மாதிரி ஆண்டவர் உண்மையிலேயே நம்முடைய நிலையை பார்த்து நம்மை மிதித்து போடுவதற்கு ஏதுவாக இருந்த நம் மீது அவர் என்ன செய்கிறார்? இறங்கி நமக்கு உதவி செய்கிறார். அவர் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னா அவருடைய குணாதிசயம். நம்முடைய தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் என்று வேதம் முழுவதுமாக சொல்லுகிறது. இந்த இரக்கம் என்று வருகிற போது நம்ம படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நியாயமாக நான் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனைய தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் தான் கர்த்தரின் இரக்கம். கர்த்தரின் இரக்கம் என்பது நியாயமாக என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணும். ஆனா கடவுள் என்ன செய்கிறார்னா அதை தடுத்து நிறுத்துகிறார். தடுத்து நிறுத்தக்கூடிய அவருடைய குணாதிசயம் இது அவரிடத்துலதான் காணப்படுகிறது. அவருக்கு வெளியிலிருந்து இந்த குணம் இல்லை, வேற எங்க இது பார்க்க முடியாது. கடவுளிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக அவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் இருக்கிறது. துன்பப்படுகிற தம்முடைய மக்களை பார்த்து இறங்குகிற மனதுருகுகிற தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதம் முழுவதிலையும் பாத்தீங்கன்னா சங்கீதக்காரர்கள் கர்த்தருடைய அற்புதமான இந்த குணாதிசயத்தை பாடி இருக்கிறார்கள். சங்கீதம் 86வது சங்கீதத்தை உங்க வேத புத்தகத்துல திருப்புங்களேன். 86வது சங்கீதம் அதுல 5வது வசனத்தை பாருங்க. 86வது சங்கீதம் 5வது வசனத்துல, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். இங்க அந்த கிருபைன்றது ஏற்கனவே நம்ம படிக்கும்போது பார்த்தோம், அது இரக்கம்னு வந்திருக்கணும். இரக்கம் மிகுந்தவருமாயிருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார். அதிகமான இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே சங்கீதம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். நீர் மன உருக்கமும் இரக்கமும் மிகுந்த தேவன். தம்முடைய மக்கள் படுகிற வேதனைகளை, தம்முடைய மக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை, அதற்கு மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறத கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயம், அது அவருடைய தன்மை. அவருடைய இந்த குணாதிசயத்தை வேதம் முழுவதிலேயுமே நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் இஸ்ரவேல் மக்களோடு செயல்பட்டிருக்கிற விதங்கள் ஆண்டவருடைய இந்த அற்புதமான குணாதிசயத்தை நமக்கு விளக்குவதாக இருக்கிறது. உதாரணமாக யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்த்தோம்னா, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் மன்னனாலும் எகிப்து மக்களாலும் அதிகமாக துன்பத்தை அனுபவிக்கிற போது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். ஏறக்குறைய அவங்க எகிப்துக்கு போய் 400 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இந்த ஜனங்கள் பெருத்து விட்டார்கள். எகிப்தியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களை ரொம்ப துன்பத்தை கொடுத்த போது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் விண்ணப்பிக்கிற போது, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். கண்ணோக்கினார், நினைத்தருளினார். இந்த கண்ணோக்கினார்ன்றது என்ன? அப்ப இவ்வளோ நாளும் அவங்க ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்காமல இருந்திருப்பாரு? இவ்வளோ நாளும் அவங்க படுகிற துன்பங்களுக்கு மத்தியில அவங்க கூப்பிட்ட அந்த விண்ணப்பத்தெல்லாம் நினைக்காமல இருந்திருப்பாரு? அப்படி இல்ல.
இங்க அதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, ஆண்டவருக்கு தெரியும் எப்ப எந்த விஷயத்த செய்யணும். நாம ஆண்டவருக்கு ஆலோசனைக்காரனா எல்லாம் இருக்க முடியாது. யோபு புத்தகத்திலையும் சங்கீதத்திலையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அவ்வளோ பெரிய ஞானமுள்ள தேவனுக்கு யார் ஆலோசனைக்காரனா இருக்க முடியும்? கர்த்தருக்கு தாம் செய்கிறதெல்லாம் தெரிந்திருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அவர் எதை செய்கிறேன், எதை எப்ப செய்யணுங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு காலம் அங்க அடிமைத்தனத்துல இருக்கணும், நான் ஏற்ற நேரத்தில் அவர்களை சந்திப்பேன், விடுவிப்பேன், அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்றது ஆண்டவருடைய திட்டம். அந்த நாளும் அந்த நேரமும் வந்தபோது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார், அவர்களை நினைத்தருளினார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தான் கொடுத்த அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறார். இங்க அவர் கண்ணோக்குவதற்கு என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னா அது அவருடைய குணாதிசயம். என்னுடைய ஜனங்கள் அந்நிய நாட்டுல அடிமைகளாக இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார்களே, அந்த துன்பத்தினுடைய அளவு நீங்க பாத்தீங்கன்னா போக போக கூடிக்கொண்டே இருந்தது. எப்ப துன்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ அப்ப இந்த ஜனங்களுடைய கூக்குரலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவங்க எவ்வளவாக நசுக்கப்படுகிறார்களோ, எவ்வளவாக துன்பத்தை அனுபவித்தார்களோ அவ்வளவாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார். அவர்கள் படுகிற அந்த துன்பத்துக்கு மத்தியில, அவர்கள் அனுபவிக்கிற அந்த வேதனைகளால கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை அவர் கேட்டார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அது நிமித்தமாக அவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். அது அவருடைய குணம். சாதாரண ஒரு தகப்பன், வேதம் சொல்லுது, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவருக்கு தெரியும் நம்முடைய ஜனங்கள் படுகிற துன்பத்துல அவர் நோக்கி கூப்பிடுகிற போது இறங்குவார். அவருக்கு இந்த நம்ம கூட இருக்கிற இந்த புறஜாதி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் போய், கடவுளே உன் இருதயம் என்ன கல்லா போச்சா, நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உன் இருதயம் இப்ப கல்லா போயிருக்கா, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறியேன்னு கத்திட்டு கிடப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் இரக்கத்தின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய மக்களாக நாம துன்பத்தை அனுபவிக்கிற போது நிச்சயமாக நமக்கு இறங்கி உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது அவருடைய குணாதிசயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வலிக்குதுன்றதுக்காக அவர் மாறுகிறவர் அல்ல. அவருடைய குணாதிசயம் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால அவர் நமக்கு இறங்கி உதவி செய்கிறார். அன்றைக்கு 10 ஆண்டுகளாக பெத்லகேம்ல, மறுபடியும் சொல்றேன், அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லாமல் இருந்தது. 10 ஆண்டுகளாக அவங்க என்ன கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவா கர்த்தரை நோக்கி அவங்க ஜெபித்திருப்பாங்க, வேண்டுதல் செய்திருப்பாங்க, கூக்குரலிட்டு இருப்பாங்க. தேவன் அதை பார்த்தார். அன்றைக்கு அவர்களுக்கு இறங்கி உதவி செய்தார், அவர்களை சந்தித்தார். உங்களுக்கு புரியுதா ஏன் தேவன் அவர்களை சந்தித்தார், அவர்களுக்கு இறங்கி உதவி செய்தார், அவர்களை விசாரித்தார் என்றால் அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன். அது அவருடைய குணாதிசயம். ஆகவே அவர் இறங்கி உதவி செய்கிறார். இது முதல் காரணம். 2வது காரணத்தை பார்ப்போம். இது இன்னும் அற்புதமான, அது அவருடைய உடன்படிக்கை. தேவன் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கும், தேவன் தம்முடைய மக்களுக்கு இறங்கி உதவி செய்வதற்கும், தேவன் தம்முடைய மக்களை விசாரிப்பதற்கும் எது காரணமாக இருக்கிறதுன்னா அவருடைய உடன்படிக்கை காரணமாக இருக்கிறது. முதலாவது அவருடைய குணாதிசயம், இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் தம்முடைய ஜனங்கள் துன்பப்படுகிற போது அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார். 2வது அவர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். தம்முடைய உடன்படிக்கையின் மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிற போது அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார், அவர்களை சந்திக்கிறார், அவர்களை விசாரிக்கிறார். யாத்ராகமத்தினுடைய புத்தகம், யாத்ராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க,
யாத்ராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆண்டவர் அங்க எதை முன்வைக்கிறார் பாருங்க. அவங்க படுற பாடுகளை பார்த்தேன், அவங்க அனுபவிச்ச துன்பங்களை பார்த்தேன், ஆகவே நான் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறேன் அங்க அவர் சொல்லல. அவர் என்ன முன்வைக்கிறார்னா, இந்த ஜனங்கள் படுகிற பாடுகளையும் இந்த ஜனங்கள் அனுபவிக்கிற துன்பங்களையும் நான் பார்த்து என்னுடைய உடன்படிக்கையை நினைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையை யாரோடு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் புது உடன்படிக்கைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். எபிரேயருக்கு அந்த நிருபத்தை நாம ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலையும் படிக்கிற போது அந்த புது உடன்படிக்கையை பத்தி அற்புதமான காரியங்களை நாம படித்து வருகிறோம். அந்த உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவோடு அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மக்களாக நம்மை சேர்த்திருக்கிறார். 2 உடன்படிக்கை நமக்கு தெரியும். ஒன்னு பழைய உடன்படிக்கை, இன்னொன்னு புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கைய ஆதாமோடு கர்த்தர் ஏற்படுத்தினார். அது கிரியையின் உடன்படிக்கை. ஆதாம் அந்த உடன்படிக்கைய முறித்து போட்டதின் காரணமாக அதை உடைத்து போட்டான். ஆகவே மனுமக்களுக்கு சாபம் வந்து சேர்ந்தது. அந்த சாபத்திலிருந்து மனிதர்களை மீட்பதற்காக கிருபையின் உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அததான் புது உடன்படிக்கைன்னு சொல்லுகிறோம். அதை மீட்பின் உடன்படிக்கைன்னு சொல்லுகிறோம். அது ஆதாம் பாவம் செய்து வீழ்ந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல. அது எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே திரித்துவ கடவுளுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அது தேவன் தம்முடைய மக்களை தெரிவு செய்து தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவோடு கூட தம்முடைய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த மீட்பின் உடன்படிக்கை வரலாறு முழுவதும் வெவ்வேறு காலப்பகுதியில தம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி வந்தார். ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த மீட்பின் உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்த்தோம்னா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் இங்கே வருது. அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நீ உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன் தேவனாயிருப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த மீட்பின் உடன்படிக்கைய தம்முடைய குமாரனோடு ஏற்படுத்தி அந்த மீட்பின் உடன்படிக்கைய வரலாற்றுல ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி கொண்டு செல்லுகிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு இப்படி வெளிப்படுத்தி தொடர்ந்து நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாட்சி பார்த்தோம்னா அதை மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 17 முதல் 7 வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பாருங்க,
கர்த்தர் அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் தம்முடைய உடன்படிக்கையை ஒரு மனிதனோடு ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய மக்களோடு இப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருப்பதால் அவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எவ்வளவு துன்பங்களை அந்த மக்கள் அனுபவிக்க நேரிட்டாலும் நம்முடைய மக்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அதுக்கு காரணம் அவர்களோடு அவர் ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கை. இப்போ தம்முடைய மக்களை கர்த்தர் சந்திப்பதற்கு அவருடைய உடன்படிக்கை காரணமா இருந்ததுன்னு பார்த்தோம்ல. அந்த உடன்படிக்கையை யாரோடு ஏற்படுத்தினார்னு பார்த்தேன், உங்களுக்கு காமிச்சேன். அப்படியே யாத்ராகமம் புத்தகத்துக்கு வாங்க. யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, யாத்ராகமம் 6:5 எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். எந்த உடன்படிக்கையை நினைத்தேன்னு சொல்லுகிறார்? ஆபிரகாமோடு தான் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை. இப்படி வேதத்துல எங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு இறங்கி உதவி செய்திருக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை முன்னிறுத்தி இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 32வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 11-14 வசனங்கள். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க? பொன் கன்றுக்குட்டிய உருவாக்கி எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த தேவன் இதுதான் சொல்லி அந்த பொன் கன்றுக்குட்டிய வழிபட்டு கொண்டிருக்கிறதுனால கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். அப்ப மோசையினுடைய அந்த ஜெபத்தை பாருங்களேன். 11வது வசனத்திலிருந்து, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? சாதுரியமான ஜெபம்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்திற்கு தகுந்த வார்த்தைகளை சரியா பயன்படுத்தி ஜெபிக்கிறதுனா இதுதான். மோசேட்ட அதை நம்ம பார்க்கிறோம். அங்க அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஏன் நீர் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்னு சொல்லல. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக. அங்க உம்முடையன்ற அந்த வார்த்தையை கொண்டு வந்து, கடவுளே நீர் உடன்படிக்கை பண்ணின இந்த ஜனங்கள் மீது உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? தொடர்ந்து பாருங்க 12வது வசனம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஜெபம் பண்றாரா? ஆண்டவரே, அந்த எகிப்தியர்லாம் ரொம்ப அப்படி பேசுவானே ஆண்டவரே, அதை மட்டும் செய்யாதீங்க ஆண்டவரே, அதோட விட்டுறல. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தைய எப்படி மோசே கையாண்டு இருக்கிறார்னு பாருங்க. அடுத்த வசனத்துல 13வது வசனத்துல பாருங்க, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் இஸ்ரவேலோடும் நீர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நினைத்து பாருங்க ஆண்டவரே. உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 2 விஷயத்த அங்க மோசே முன்வைக்கிறார். ஒன்னு, நீர் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் நீர் வாக்கு பண்ணினீர், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினீர், அதை நினைத்து பாரும். அதே நேரத்துல உம்முடைய பெயரை கொண்டு நீர் ஆணையிட்டு இருக்கிறீர். இதை நீங்க நினைச்சு பார்த்து இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கேட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். The same word. அந்த பரிதாபம் கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மீது கண்ணோக்கி அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிற அந்த நிலை. ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஜனங்களை அழிக்காம விட்டதுக்கு என்ன காரணம்?
அவர்களோடு அவர் ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா, அதனாலதான் சொன்னேன், வேதத்துல எங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய மக்கள் மீது இரக்கம் பாராட்டி இருக்கிறாரோ அங்கெல்லாம் அந்த ஜனங்கள் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு எது காரணமாக இருந்திருக்கிறதுன்னா அவருடைய உடன்படிக்கை. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கையை நினைத்திருக்கிற தேவன். அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக தம்முடைய மக்களுக்கு இறங்கி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கும் கூட அந்த பெத்லகேம்ல 10 வருஷமாக அந்த பஞ்சம் இருந்த போதும் அந்த பஞ்சத்தால் தன்னுடைய தேசம் முழுமையாக அழிந்து போய்விடாத படிக்கு கர்த்தர் அதை நினைத்தருளினார். தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அதுக்கு என்ன காரணம்? முதல்ல அவருடைய குணாதிசயம், இரண்டாவது அவருடைய உடன்படிக்கை. அதுல ஒரு பயன்பாட்டையும் கூட நம்ம பார்க்கலாம். எத்தனை நேரங்கள்ல நாமும் பாவம் செய்கிறோம், கர்த்தருடைய தண்டனைகளை அனுபவிக்கிறோம். சில நேரங்கள்ல அந்த தண்டனைகள் ரொம்ப நம்ம தாங்குவதற்கும் நம்ம சகிப்பதற்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்த போதிலும் கர்த்தர் அந்த தண்டனைகளையே நம்மை அழித்து விடுகிறவர் அல்ல. அவர் நமக்கு இறங்கி உதவி செய்கிறார். நம்முடைய துன்பங்களை மாற்றுகிறார், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிறார். அந்த துன்பங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நம்ம ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், விண்ணப்பிப்போம், அழுவோம். நம்முடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நமக்கு இறங்கி உதவி செய்கிறார்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை. நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை. அவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளுவார். அந்த துன்பங்கள் ஒருபோதும் நம்மை அழித்து விட முடியாது, நம்ம இல்லாமல் ஆக்கிவிட முடியாது. நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, எப்படி அன்றைக்கு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்தாரோ அது போல நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த பாடுகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில எல்லாம் நம்ம போகிற போது இந்த சத்தியத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கூக்குரலையும் நம்முடைய வேதனையையும் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நிச்சயமாக அதை விசாரித்து நம்மை சந்தித்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை விட ரொம்ப விசேஷமாக நாம கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியினாலே தேவன் நம்மையும் நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு அந்த பெத்லகேமை சந்தித்ததை போல இதுவரைக்கும் 2 குறிப்புகளை நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கான காரணம், 1 அவருடைய குணாதிசயம், 2 அவருடைய உடன்படிக்கை, 3வது இன்னைக்கு பார்க்கலாம், அது அவருடைய வாக்குத்தத்தம். தேவன் தம்முடைய மக்களை பாதுகாத்து பராமரிப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். வேதத்துல இந்த வாக்கை அவர் பல இடங்கள்ல தம்முடைய மக்களோடு அவர் நினைவுபடுத்தி இருக்கிறார். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள். இன்று நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். உங்களை பாதுகாத்து பராமரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு இறங்கி உதவி செய்கிறார். அன்றைக்கு பெத்லகேமுக்கும் ஆண்டவர் உதவி செய்தது இதன் காரணமாகவே. அவருடைய வாக்கு தத்தம் அன்றைக்கு நிறைவேறியது. தம்முடைய ஜனங்களின் அழிவை காண விடார், அவர்களை அழிவுக்கு ஒப்புக்கொடார். ரொம்ப மோசமான காலகட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதினால் அவர்களை மீட்டெடுப்பார். வேதத்துல கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எண்ணிக்கை கடங்காததாக இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15 தான் எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறது. அங்க சுவிசேஷ வாக்கு தத்தம்னு அதை சொல்லுவோம். அங்க 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்,
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த புது உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒருபோதும் உலக துன்பங்களோ இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிற எந்தவித கஷ்டங்களோ அது நம்மை மேற்கொண்டு விட முடியாது. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் புது உடன்படிக்கைய நினைவுபடுத்தி அதை ஏற்படுத்தின போது அதை தான் ப்ராமிஸா கொடுத்திருக்கிறார். எரேமியா 31வது அதிகாரம், எரேமியா 31வது அதிகாரம் 31 33 வரை உள்ள வசனங்களை பாருங்க. எரேமியா 31 33 வரை உள்ள வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர் தன்னுடைய மக்களை நினைப்பதற்கும் அவர்களை அவர்களுடைய எல்லா தீமைகளில் இருந்தும் விடுவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அவர் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கும் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்வதற்கும் இந்த வார்த்தைகளே காரணமாக இருக்கிறது. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன் தேவனாக இருக்கிறேன். அதான் புதிய உடன்படிக்கை. இதனுடைய விரிவாக்கம் தான் மற்ற எல்லா வாக்கு தத்தங்களும் அமைந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாத்தீங்களா, கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய மக்களை கைவிடுகிறதும் இல்லை, அவர்களை விட்டு விலகுகிறதும் இல்லை. உபாகமத்தினுடைய புத்தகம், உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்திலேயே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிற அந்த 3 குறிப்புமே வந்துடும் பாருங்க. அவருடைய குணாதிசயம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்கு தத்துவம். உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா? இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால், இது அவருடைய குணாதிசயம். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அழிக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கைவிடாததே. உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 31:6 பாத்தீங்கன்னா, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலர்களுக்கு இதுதான் நினைப்பூட்டப்பட்டது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய பிதாக்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை அவர் மறந்து போக மாட்டார். அவர் நிச்சயமாக தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இதுதான் மறுபடியும் வரும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம்
57வது வசனத்துல அங்க எருசலேம் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அங்க ரொம்ப நீண்ட ஒரு ஜெபமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சாலமோன் ராஜா சொல்லுகிற போது அதுல 57வது வசனத்துல பாத்தீங்கன்னா கடவுளுடைய மக்களுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். பாருங்க, சாலமோன் நினைவுபடுத்துகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து அவர் நம்ம கைவிட மாட்டார். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 94வது சங்கீதம் அதேதான் அவருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 94:14. பாருங்க, இத்தனை வேத வசனங்கள், இன்னும் எவ்வளவு வேத வசனங்கள் எடுத்து காட்டலாம். இதெல்லாம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய மக்களை காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன் தேவனாக இருக்கிறேன், ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உனக்கு உதவி செய்து உன்னோடே கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் அவருடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது அவருடைய வாக்கு தத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை. அவர் ஒருபோதும் வார்த்தை தவறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லன்னு பார்க்கணும். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். புரியுதா? அப்ப அன்னைக்கு அந்த இஸ்ரவேல்ல இருந்த அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு, பெத்லகேம்ல இருந்த அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு காரணமாக இருந்தது என்ன? கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்ததற்கு காரணம் என்ன? அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் செய்து ரொம்ப சரியா வாழ்ந்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமா இருந்தபடியினால் அதன் காரணமாகவா ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்தார்? ஒரு பக்கம் அதுல கொஞ்சம் உண்மை இருந்தாலும் கூட ஆண்டவர் தம்முடைய மக்களை சந்தித்ததற்கு காரணமாக இருந்தது இந்த 3 தான். இப்படித்தான் பார்க்க பழகணும். அவருடைய குணாதிசயம், அவர் தம்முடைய மக்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். 2வது, அவர் தம்முடைய மக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்பெல்லாம் அந்த ஜனங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அப்பெல்லாம் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளுவார். 3வது, அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தை. உங்களை காப்பேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வாக்கை அவர் காப்பாற்றும்படிக்கு அந்த ஜனங்களுக்கு இறங்கி உதவி செய்தார். ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று மோவாப் தேசத்திலே நகோமி கேள்விப்பட்டு, அவள் கேள்விப்பட்ட இந்த நல்ல செய்தி, தம்முடைய மக்களை தேவன் சந்தித்தார் என்கிற அந்த செய்தி, அவர் சந்திப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய குணாதிசயம், அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தம். இதே தேவன் தான் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு இறங்கி உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம ரொம்ப துன்பப்படுகிற போது, வேதனைகளை அனுபவிக்கிற போது, பாடுகளுக்கு மத்தியில போகிற போது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற போது, நம்முடைய வேதனைகளால் துவண்டு கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிற போது அவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நமக்கு இறங்கி உதவி செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த 3 தான். இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கும்போது எப்பவுமே நாம கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்த இந்த காரியங்கள் எல்லாம் கடவுளை உயர்த்துகிறது, நம்ம உயர்த்தல. இதுல நமக்கு ஒரு பங்குமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் மனம் திரும்புறனால தானே ஆண்டவர் என்னுடைய மனம் திரும்புதலை பார்த்து எனக்கு உதவி செய்தார் என்று. ஆண்டவர் உனக்கு மனம் திரும்புதலை கொடுக்கலன்னா உன்னால மனம் திரும்ப முடியாது, தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தருக்கு மனம் திரும்புதலை கொடுக்கலன்னா மனம் திரும்ப முடியாது. மேத்யூ ஹென்றி ஒரு இடத்துல சொல்றாரு,
தேவன் தம்முடைய மக்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவர்களை ஜெபிக்க வைக்கிறார். அற்புதமான வாக்கியம். தேவன் தம்முடைய மக்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக, இப்போ நான் இறங்கி உதவி செய்ய போகிறேன், ஆனா அதுக்கு முன்பதாக அந்த ஜனங்களை, அந்த இரக்கத்தை பெறப்போகிற அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறார்னா ஜெபிக்க வைக்கிறார். அந்த ஜெபத்துல என்ன வரும்? அப்படி அந்த ஜனங்கள் ஜெபிக்கும் போது என்ன வரும்? பெருமை வருமா? அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணது போல போய் ஜெபம் பண்ண வருமா? ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்துல கூட, இந்த துன்ப காலத்துல கூட என்னுடைய நீதி எப்படிப்பட்ட நீதியா இருக்கு பாருங்க ஆண்டவரே. நான் வேதம் வாசிக்கிறத விட்டேன்னா என் வீட்டுல சாப்பாடு இல்ல, என் உடம்புல இவ்வளவு வியாதி இருக்கு, நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் கையில காசு இல்ல, இவ்வளவு பொருளாதார நெருக்கடி, ஆனா அதுக்கு மத்தியிலையும் பாருங்க நான் எவ்வளவு ஒழுக்கமா வேதம் வாசிக்கிறேன், நான் எவ்வளவு நேர்மையா ஜெபம் பண்றேன். இப்படியா ஒரு மனுஷன் போய் ஜெபம் பண்ண முடியும்? இப்படியா ஜெபம் பண்ணுவான்? இல்லையே, இல்லையே. அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா அந்த தாழ்மையா இருக்கும், தாழ்மையா இருக்கும். தன்னுடைய வேதனைகளுக்கு மத்தியில, தன்னுடைய உபத்திரவங்களுக்கு மத்தியில தேவனை நினைத்து பார்ப்பான். வரலாற்றுல தேவன் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதை நினைச்சு பார்ப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதனாலதான் சந்ததி சந்ததியாக பெற்றோர்களாக அதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவங்க அதை சொல்லி கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் என்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில வந்தது, அப்ப தேவன் எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்பது அந்த இஸ்ரவேலுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலர்களுக்கு நல்லா தெரியும். அங்கெல்லாம் பாக்குறது என்ன தெரியுமா? நான் நல்லவனா மாறினதுனால ஆண்டவர் எனக்கு உதவி செய்துட்டாருன்னு நினைக்கிறதுக்கு அங்க இடமே இல்லை. அவங்க நினைக்கிறதெல்லாம் கடவுளை தான் நினைப்பாங்க. உண்மையான மனம் திரும்புதல் கடவுளையே மகிமைப்படுத்தும். உண்மையான மனம் திரும்புதல் கடவுளை மகிமைப்படுத்தும். அது தன்னை பெருமையா பார்க்காது. தன்னை பெருமையா பார்க்கிற எதுவும் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அங்க கடவுள் உதவி செய்ய போகிறதும் கிடையாது. கடவுள் என்ன செய்கிறார்? அவர் இறங்கி உதவி செய்கிறார் என்றால் அது அவருடைய குணாதிசயம். அவர்தான் உயர்த்தம். நகோமி இந்த சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு மோவாப் தேசத்திலிருந்து தன்னுடைய மருமகளோடு பெத்லகேமுக்கு பயணப்பட ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த பயணத்துல என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இந்த பயணம் படுவதற்கு எது காரணமாக இருந்தது? தேவன் தம்முடைய மக்களை சந்தித்தார். அங்க நிப்பாட்டி 2 வாரமா பார்த்திருக்கிறோம். சந்தித்தல்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். ஏன் தேவன் சந்தித்தார்னு பார்த்திருக்கிறோம். தேவன் சந்திப்பதற்கு காரணம் என்ன? அதுக்கு முழு காரணமும் கடவுள் தான். மனிதர்களுடைய நிலைப்பாடு ஒருபோதும் காரணம் கிடையாது. நம்ம எவ்வளவு வேதனைப்படலாம், எவ்வளவு அழுகலாம், எவ்வளவு புலம்பலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் கடவுள் தம்முடைய இரக்கத்தின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார், தான் சொன்ன வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இந்த சிந்தனை உங்க இருதயத்துல இருந்தாதாங்க கடவுளை உங்களால மகிமைப்படுத்த முடியும். இந்த சிந்தனையை உங்க இருதயத்துல நீங்க கவனமா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பயணித்து போகிற போது, இப்படியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய உதவியை நாடுகிற போதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் இந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படி உதவி செய்யும், உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், நீ சொன்ன வார்த்தையை நினைத்தரும். வேதத்துல நீங்க இந்த கஷ்ட காலங்கள்ல ஜெபம் பண்ண அத்தனை மனிதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். மோசையினுடைய ஜெபத்தை பார்த்தோமா இல்லையா? அதுதான் வேதம், அதுதான் சத்தியம். ஆகவே இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கோங்க. அந்த துன்ப காலங்கள்ல கடவுளை நோக்கி பாருங்க, அவருடைய குணாதிசயத்தை பாருங்க, அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுங்க, அவருடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உதவி செய்வார். அன்றைக்கு அவர்களுக்கு உதவி செய்ததற்கு இதுதான் காரணம். இந்த தேவன் பெரிய தேவன், அவர் உயர்ந்தவர். இன்றைக்கும் அவர் நமக்கு அவிதமாகவே உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.